ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ரைடிங் கியர் அதுதான் ஒன்று வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது ஒரு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் என்னோடய வியூஸ் எப்படி இருக்குன்றதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ரைடிங் பூட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரைசா பிராண்டோட ரைடிங் பூட்ஸ். ஸோ ரைடிங் ஷூ வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி தான். ஸோ சேஃப்டிக்காக வந்து நம்ம இப்போ ரைட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா ரைடிங் ஷூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது வந்து உங்களோட கால் நீங்கள் எங்கேயா போகிறப்போ எங்கேயா இடித்தாலுமே இல்லை எங்கேயா கீழே விழுந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட காலை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆகுறது வந்து கால். அதே மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரைடிங் ஷூஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நானும் வந்து ரைடிங் ஷூ வாங்கணும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் பட்ஜெட் அது இதனால நான் வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரைசா தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் ஒன்று பார்த்தோம். பட் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து கடைசியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒரைசோ. ஸோ ஒரைசோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இவங்க வந்து சேஃப்டி ஷூஸ் கம்பெனி. பட் இவங்களோட ஷூஸ் வந்து இப்போ ரைடிங்க்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். நான் வந்து உங்களுக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வரேங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு ரைடுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு தான் பார்த்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு ரைடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம் அதனால சொல்லி தான் ஒரு ரைடுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அந்த ஷூ. பார்த்தீங்களா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஸோ இந்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் டு 5300 rupees ஆச்சு. சரிங்களா. நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரைசாவோட ஆக்சுவலி நவம்பர்லேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த பிராண்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நவம்பரில் வந்து ஒரு 10% ஆஃப்லாம் போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அந்த டைம் என்னால் வாங்க முடியல. நான் வந்து நேரில் போய் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வாங்கலை. சரிங்களா. ஸோ நீங்களும் ரைடிங் ஷூஸ்லாம் வாங்கினீங்கன்னா மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஃபியூ திங்ஸ் இருக்குது. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பிராண்டு என்ன மாதிரி போகிறீங்கன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து லெதர் ஃபினிஷ் அது இல்லாமல் என்னோடய பட்ஜெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தனால நான் வந்து இந்த ஷூஸ்க்கு வந்து ஆப்ட் பண்ணேன். இல்லை உங்கள் பட்ஜெட் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் நல்ல பெரிய பிராண்ட்ஸ்லாம் போகலாம். இப்போ பிபிஜி இருக்குது, அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்களோட ஷூஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எனக்கு இந்த பட்ஜெட்டில் இது போதும். ஏன்னா நான் எப்போவாது தான் ரைட்ஸ் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து நான் ரைட்ஸ் பண்ணுவேனா. ஸோ அதனால் எனக்கு இதே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று மெயின் திங் என்னென்னா நீங்கள் ரைடிங் ஷூஸ் வாங்குறப்போ எப்போவுமே ஆன்லைனில் வாங்காதீங்க. நான் ஆன்லைனில் தான் வாங்கலான்னு நினச்சேன். இத்தனைக்கும் இவங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே நான் ஆன்லைனில் வந்து வாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்லைனில் வாங்கினா நமக்கு சைஸ் வந்து பத்தலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் வந்து கோயம்புத்தூரில் இவங்களோட டீலர் ஷாப் ஒன்று இருக்குது. அது வந்து ஏபிசி பைக்கிங் ஸ்போர்ட்ஸ்னு நினைக்கிறேன், சரவணம்பட்டியில் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா அங்கே போய் நான் ட்ரையல் பண்ணி தான் வாங்கினேன். ட்ரையல் பண்ணதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நார்மல் ஷூ சைஸ் வந்து 9. பட் இதில் வந்து 9 போட்டால் எனக்கு ரொம்ப கால் பெயினாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி 9 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 10. ஸோ 10 எடுத்தோன்னே தான் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஃபீலிங் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. நார்மல் ஷூஸ் வந்து நான் 9 போடுவேன். அது கொஞ்ச நாள் போட போட எக்ஸ்பேண்ட் ஆகும், அது வந்து செட் ஆகிடும். பட் ரைடிங் ஷூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷூஸ் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரைட் பண்ணுறப்போ அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும். அதாவது எப்போவுமே காலை ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்தளவுக்கு ரைடை வந்து என்ஜாயும் பண்ண முடியாது, ஓட்டவும் முடியாது. அதே மாதிரி ரைடிங் ஷூஸ் வாங்கிட்டு நான் ஒரு டெஸ்ட் ரைட் போனேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ரைடிங் ஷூஸ் வந்து வாங்கிடுவாங்க, டைரெக்டாக வந்து ஒரு லாங் ரைட்ஸுக்காக எடுத்து வச்சுருவாங்க, அந்த லாங் ரைட்ஸில் போய் ஓட்டுவாங்க. அப்போ வந்து இந்த ஷூ வந்து பழகிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் நான் வந்து இந்த ஷூவை வாங்கிட்டு சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஊட்டி போயிட்டு வந்தேன். அப்போ போட்டு ஓட்டுறப்போ எனக்கு டோட்டலாக வேறு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. நார்மல் ஷூஸ் போட்டு இந்த ஷூஸ் போட்டு ஓட்டுறப்போ எனக்கு வந்து எந்த கியரில் போகிறேனே வந்து என்னால் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த கியரில் போகிறேனே தெரியல. ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங்கே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே முன்னாடி மெட்டல் வந்துடும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லை. இப்போ நம்ம நார்மல் ஷூஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த கால் வந்து ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூ நீங்கள் போட்டிருக்கிறது வெயிட்டு அந்த ஷூ வந்து ஃபீல் ஆகுமே தவிர நீங்கள் அந்த பிரேக் வந்து ஓகே
பட் நீங்கள் அந்த கியர் போடுறப்போ எப்படின்னே உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த இதே கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த பேக் லெக் இருக்குல்ல, இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து எந்த ரைடிங் கியர் வாங்கினாலும் சரி, ஷூஸு, ஹெல்மெட், இல்லை க்ளவுஸ் கூட ப்ராப்ளம் இல்லை, பட் ஷூஸ், ஹெல்மெட், இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி அதை போட்டு அதுக்கு வந்து உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் லாங் ரைட்ஸ் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷூஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு இந்த இடத்துல அந்த கியர் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் உள்ளே போன மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி ஷூஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ரைடு போயிட்டு வந்தேன், செம்ம கம்ஃபர்ட்டு. உங்களுக்கு அந்த ஷூஸ் பழகிற வரைக்கும் தான், பட் ஒன்ஸ் உங்களுக்கு அது பழகிட்டு அந்த ஷூஸ் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஹை ஹீல் தான் நான் எடுத்தேன். இதுலேயே வந்து சின்னதும் இருக்குது. நான் வந்து ஹை ஹீல் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா எனக்கு லைட்டாக இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க, பட் டோட்டல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி இது ஃபுல்லாகவே லெதர். இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டல் வருது, இந்த ஒயிட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங். அதே மாதிரி இதுலேயும் வந்து பின்னாடி ஒயிட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நைட் டைமில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், சரிங்களா? மற்றபடி சோல் இது வந்து ஆயிலில் நம்ம கால் வச்சா கூட வழுக்காது, அந்த அளவுக்கு க்ரிப்பான சோல்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. பட் நான் இனி அதெல்லாம் ட்ரை பண்ணல. பட் நான் சேத்துல ஊட்டி போயிட்டு வரப்போ லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதில் இருக்கும்போது கூட எனக்கு ஸ்லிப்பிங் எதுவுமே ஆகலை, அதனால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் இந்த ஷூ வந்து இனி ஒரு லாங் ரைட்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்த வரைக்கும் எனக்கு வந்து செம கம்ஃபர்ட்டு. இந்த ப்ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த். இது நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, பட் நானும் வந்து என் சைட்லேருந்து சொல்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரைடிங் ஷூஸ் வந்து எப்போவுமே போட்டு பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஆன்லைனில் வந்து வாங்காதீங்க. ஆன்லைனில் வாங்குங்க எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கடையில் போய் போட்டு பார்த்துட்டு எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, இந்த சைஸ் தான் ஓகே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் ஆன்லைனில் அதே சைஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கலாம், சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கிடைச்சா உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு நல்ல டீல் தான். ஸோ இதுதான் மனசில் வச்சுக்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நான் இதை வாங்கின கடை கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் டைரெக்டாக போய் ட்ரையல் பண்ணி வாங்கணுன்னா அந்த கடையோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன். அவங்ககிட்ட பேசிவிட்டு ஸ்டாக்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டு போய் வாங்க. நான் க்ளோஸ் டு ஒரு 3 months ஃபாலோ பண்ணி தான் எனக்கு ஸ்டாக்கே வந்துச்சு. வந்தோன்னே அப்டேட் பண்ணாங்க, நான் போய் பார்த்து வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக வீட்டில் யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்?